வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல முதல் விமர்சனமா பார்க்க போறது ஏகே, த்ரிஷா, அர்ஜுன் தாஸ் நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் வெளிவந்திருக்க குட் பேட் அக்லி தான். படத்தோட கதை என்னன்னா, தன்னோட குடும்பத்துக்காக கேங்ஸ்டர் வேலையை விட்டுட்டு ஜெயில இருந்து திரும்பி வரணும்னு நினைக்கிற ஏகே எப்படி திரும்பவும் ரெட் டிராகனா மாறி என்னென்ன சம்பவங்கள் பண்றாருங்கிற மாஸ் சம்பவங்களோட தொகுப்பு தான் படமே. ஏகே மனுஷன் மாசுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்காரு. நின்னா தேரு, நடந்தா ஊர்வலம், உட்கார்ந்தா பொதுக்கூட்டம்னு சொல்ற மாதிரி மனுஷன் என்ன பண்ணாலும் மாசா தான் இருக்கு. ஏகே ரசிகர்கள் அவர்கிட்ட ரொம்ப நாளா என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை அவங்களுக்காகவே பட்டாசா செஞ்சிருக்காரு ஏகே. அதையும் தாண்டி விஜய், ரஜினி, கமல் மாதிரி முன்னணி நடிகர்களோட ரெஃபரன்ஸ் வச்சதுமே அவர் தன்னோட ரசிகர்களுக்காக எதுவும் செய்ய தயார் அப்படிங்கறதான் காட்டுது. அது மட்டும் இல்லாம காமெடியிலையும் சில இடங்கள்ல ஒன்லைனர் மூலமா சூப்பரா பண்ணியிருக்காரு. த்ரிஷாவுக்கு படத்துல ஹீரோயினா எந்த வேலையுமே இல்ல. அவங்க வர்ற காட்சிகள் அவங்களோட நடிப்புமே கொஞ்சம் முடுத்தலா செட் ஆகாத மாதிரியே தான் இருக்கு. பையனா நடிச்சவர் ஓகே தான். வில்லனா அர்ஜுன் தாஸ்க்கு இது ஒரு செம கேரக்டர். அவரும் அதுக்கேத்த மாதிரி ஒரு பக்கம் ஜாலியாகவும் இன்னொரு பக்கம் வில்லத்தனம் கலந்தும் நல்லாவே பண்ணியிருக்காரு. இவங்களை தாண்டி பிரபு, பிரசன்னா, சுனில், கிங்ஸ்லி, பிரியானு எல்லோருமே கொடுத்த வேலையை செஞ்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் பின்னணி இசையில பட்டையை கிளப்பியிருக்காரு. தியேட்டரே பத்திக்கிற அளவுக்கு இருக்கு. பழைய பாட்டெல்லாம் பயன்படுத்தின விதமும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. கேமரா முழுவதும் ஏகேவை சுத்தியே நகருது. எடிட்டிங்ல மாஸ் காட்சிகள் பட்ட தீட்டி இருக்காங்க. ஆதிக் திரைக்கதைக்கு பெருசா எங்கேயும் சிரமப்பட்ட மாதிரி தெரியல. படம் நெடுகவே மாஸ் காட்சிகள் நிரம்பி அஜித் ரசிகர்களை திருப்திப்படுத்தல மட்டும்தான் கவனம் செலுத்தியிருக்காரு. ஆதிக்கோட ஃபேன் பாய் மேஜிக் பல இடங்கள்ல நல்லாவே வேலை செஞ்சிருக்கு. பழைய பாட்டா இருக்கட்டும், வசனமா இருக்கட்டும், எல்லா ரெஃபரன்ஸுமே பக்காவா புரிஞ்சிருக்கு. படத்துல குறைன்னு பார்த்தா எமோஷனல் சீன்ஸும் த்ரிஷாவோட காட்சிகளும் அவங்க நடிப்பும் சுத்தமா செட்டே ஆகல. இது மட்டுமே பெரிய குறையா இருக்கு. மற்றபடி கதை ட்விஸ்ட் எதுன்னு நம்மளை தேட விடாம ஏகேவோட மாஸ் காட்சிகளே நம்மளை திருப்திப்படுத்தி அனுப்பிச்சிருது. இது அஜித் ரசிகர்கள் மற்றும் சினிமா ரசிகர்கள் தாண்டி நார்மல் ஆடியன்ஸுக்கு செட் ஆச்சுன்னா படம் தெரு ஹிட் ஆயிரும். மொத்தத்துல இது ஏகேவோடு ஏஆர் செய்த ஃபேன் பாய் மேஜிக்.